அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா 2/6/2026ங்க. 26 26 முடியக்கூடியது. சரிங்களா? வாங்க நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். செவ்வாய்க்கிழமைங்க. முதல் கேள்வி, இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க, ராஜகுமாரன் பட்டத்துக்குரியவன். ராஜகுமாரன் பட்டத்துக்குரியவன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசனுடைய மகன் தான் சொல்கிறோம். அரசனுடைய மகனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இளவரசன் அப்படின்னு சொல்லுவோம், பிரின்ஸ். அடுத்த பட்டத்துக்குரியவர் இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ பதில் என்ன? இளவரசன். ஓகேங்க. ஒன்று மேலேருந்து கீழே துறவரம். துறவரம் எது சொல்? துறவரம் கிடையாதுங்க, இதுக்கு ஆப்போசிட் சொல். துறவரம்னா சன்னியாசியை போகிறது. இதுக்கு ஆப்போசிட் சொல்ல வந்து இல்லறம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது. சரிங்க. இல்லறம் இதை வந்து அவையார் வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லறம் அல்லது நல்லது அன்று. இல்லறம்னா அன்பு பாசத்தோடு இருந்தீங்கன்னா அது நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 5 இடமிருந்து வலம் என்ன? 100 1000 100,000 வந்து என்னன்னு சொல்கிறீங்க? ஒரு டேஷ் லேல ஆரம்பிச்சுக்குங்க. 1 lakh அப்படின்னா லட்சம். 1 லட்சங்கிறது 100 1000. 2 மேலேருந்து கீழே பாருங்க, வேலை ஆரம்பிச்சு இம்மில் முடிஞ்சிச்சுங்க. தேர். தேருக்கு சேரட்டுன்னு சொல்லுவாங்க. ரதம் அப்படின்னு இங்கே சொல்லலாம். சரிங்களா? 6 மேலேருந்து கீழேங்க சேலை ஆரம்பிச்சுக்கு. ஒன்றையே மீண்டும் மீண்டும் செய்தால் ஏற்படுவது. ஒரு வேலையை பழையடி செஞ்சால் முதல்ல எரிச்சல் வருங்க. அதனால் இங்கே வந்து வந்ததுனால சலிச்சு போயிடும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சலிப்பு அப்படின்னு எழுதியிருக்கேன். 9 வலம் இருந்த இடம் என்ன? இப்போ 9 வலம் இருந்த இடம் என்ன? மன்னர். இது பாட்டுங்க. மன்னர் மன்னனே எனக்கு கப்பங்கட்டு ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு இது மன்னன் பட பாடல்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? எனக்கு மன்னனே எனக்கு கப்பம் கட்டு அப்படின்னு தான் படிப்பாங்க. கப்பம்னா வரீங்க. சரிங்களா? இதை விஜயசாந்தி அந்த இதில் படிப்பாங்க. மன்னன் மூவி ஐ திங்க் 1992 வந்த மூவி. 1992 வந்த மூவி. 3 இடம் வந்து வலம் என்ன? இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு இந்த சைக்கிள் சால்வ் பண்ணிட்டேன். 3 இடம் வந்து வலம் என்ன? முருகன் வேறு பெயர். ஏதாவது ஹிண்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். 4 மேலேருந்து கீழே என்ன? ஒரு நாட்டு வாழைப்பழம். நாட்டு வாழைப்பழம் அப்படின்னா வயல்லையும் சொல்லலாம், கதர்லையும் சொல்லலாம், பூவன்னு சொல்லலாம். 8 வலமிருந்த இடம் என்னன்னு பார்ப்போம். டேஷ் பயிர்களை காக்க நிலத்தை சுற்றி போடுவது. பயிர்களை காப்பாற்றுறதுக்கு நிலத்தை சுற்றி என்ன போடுவோம்னா வேலி போடுவோங்க. பதில் என்ன? வேலி. நிலத்தை சுற்றி வேலி தான் போடுறோம். அப்போ பழம் வந்து ஒரு வகை நாட்டுப்பழம் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா வயல் பழம் சொல்லலை, பூவன் சொல்லலை, செவ்வாழை சொல்லலை. இங்கே கதலி சொல்கிறோம். பதில் என்ன? கதலி. அப்போ 3 இடமிருந்து வலம் என்ன? முருகனுடைய வேறு பெயர். 4 எடுத்து கேங்கனால எனக்கு தெரிஞ்ச பெயர் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பெயர் இருந்தாலும் கமெண்டில் கொடுங்க. ஷண்முகன் அப்படின்னு சொல்கிறேன். ஷண்முகன் அப்படின்னா முருகரை குறிக்கக்கூடிய சொல். 6 முகங்களை கொண்டவர். 6 அழகான முகங்களை கொண்டவர். அழகானங்கிறதுல மீனிங்கில் வராது. 6 முகங்களை கொண்டவர். சரிங்க. 8 மேலேருந்து கீழே. ஆண்களின் தமிழ் கலாச்சார ஆடை. ஆண்களோட தமிழ் கலாச்சார ஆடை வந்து என்னது? வேஷ்டி சட்டை தாங்க. ஸோ இங்கே வந்து வேஷ்டி தான் எழுதுவோம். சரிங்களா? பெண்களுக்கு சேலை. 11 இடம் வந்து வலம் என்ன? வேல் போன்ற கூர்மையான ஆயுதம். வேல் மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அதே மாதிரி ஆயுதம் அப்படின்னு கேட்டால் ஈட்டி. பதில் என்ன? ஈட்டி. ஈட்டின்னு எழுதிட்டிங்க. அப்போ ஈல என்னந்து மேலேருந்து கீழே வரணும். 11 மேலேருந்து கீழே.
வகுத்தால் கிடைக்கும் விடையை இப்படி சொல்வார். வகுத்தா எதையும் டிவிஷன் பண்ணால் அதில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் 5 10/2 போட்டால் 5 வரும் பார்த்தீங்களா, அந்த 5 வரக்கூடிய ஆன்சர் வந்து ஈவுன்னு சொல்லுவோம். சரிங்க. 12 இடம் வந்து வளனுங்க. வலி, வேதனை, வருத்தம், நோய் அப்படியே தமிழ் அகராதியிலேருந்து அப்படியே எடுத்து காப்பி பண்ணி அடிச்சுருக்காங்க. நோவு, நோவு அப்படின்னா நோவு எடுக்காங்க அப்படின்னு சொன்னால் வலி எடுக்குன்னு அர்த்தம். இதை பிரசவ காலத்துலலாம் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. நோவு எடுத்துட்டா அப்படின்னு கேட்பாங்க. நோவுன்னா வலியும் வேதனையும் சேர்ந்து. நார்மல் டெலிவரி பார்த்தவங்களுக்கு மட்டுமே இதோட டீட்டெயில் தெரியும். ஓகேங்களா. 7 இடம் இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணியாச்சுங்க. 7 இடம் வந்து வளம் என்ன? கர்ணனுடன் பிறந்ததாம் இது. கர்ணன்னா யாருன்னா மகாபாரதத்தில் அதோட காவியத்தோட நாயகனே இவர் தான். சொல்ல கர்ணனுக்கு வந்து சூரிய பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்த பையன். சூரிய குந்தியோட முதல் பையன். இவர் வந்து பறக்கையிலே கவச குண்டலங்களுடன் பிறந்தார். என்ன கவசம்? கவச குண்டலங்கள், அதாவது மார்பை தொலைக்க முடியாத அளவுக்கு பறக்கையிலே அவர் கவசத்தோடு பிறந்ததாக சொல்கிறாங்க. சரிங்க. 7 மேலேருந்து கீழே என்ன? 7 மேலேருந்து கீழே பச்சாதாபம். பச்சாதாபம்னா கருணைன்னு சொல்லலாம், பதிவு சொல்லலாம், கருணை சொல்லலாம். ஆனால் இங்கே நிறைய வேர்டு இருக்க 3, 4, 7 வேர்டு இருக்குது. வருத்தப்படுறது, இறக்கப்படுறது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக தமிழ் அகராதியில் களி விரக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கு. பதில் என்ன? களி விரக்கம். களி விரக்கம் அப்படின்னா நடந்து போன நிகழ்ச்சியை நினச்சி வருத்தப்படுறது, இறக்கப்படுறது. சரிங்களா. களி விரக்கம் முடிந்து போன சம்பவத்துக்கு நினச்சி. ஓகே. 10 இடம் வந்து வளம் என்ன? வேடிக்கை. இதுக்கு வேறு சொல்ல என்னென்னு சொல்லலாம், வினோதம் சொல்லலாம், விசித்திரமாக சொல்லலாம், காட்சி சொல்லலாம். இங்கே வி வந்துக்கனால விந்தையாக இருக்குங்க. சரிங்களா. 15 வளம் இருந்து இடம் என்ன? டேஸ் திரண்டால் மழை வரும். முகிலினங்கள் திரண்டால் மழை வரும். முகில்னா மேகம். மேகம் திரண்டால் மழை வரும். அதுவும் கருமேகம் சூழ்ந்தால் மழை கட்டாயமாக வரும். சரிங்க. 16 இடம் வந்து வளம் என்ன? சிவனின் காளை வாகனம். லார்ட் சிவாவுக்கு முன்னால் நிற்கிறது இவர் மட்டுமே. யார்? நந்தி பகவான். சாட்சாத் நந்தி பகவான் மட்டுமே. 19 கீழேருந்து மேலே என்ன? அமைச்சர். அமைச்சரை வந்து நீங்கள் வேறு என்ன சொல்லலாம். 3வது தீ இருக்கிறதுனால மந்திரி அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? தி. ஓகேங்க. மந்திரி சொல்லிட்டீங்க. 19 வளம் வந்து இடம் என்ன? தாவர இனப்பெருக்கத்துக்கு தேவையான பொடி. தாவர இனப்பெருக்கம் அப்படின்னா அந்த பூ பூத்துருக்குன்னா அந்த பூ வந்து காய்க்கிறதுக்கு வந்து அங்கே வந்து மகரந்தம் அந்த பொடி இருக்கும். அந்த பொடியில் வந்து ஈ இல்லைன்னா ஹனி இல்லைன்னா ஏதாவது உட்காந்ததுக்கப்புறம் தான் அது பழுக்கும். ஸோ மகரந்தம். அதுக்கு தேவையான பொடி என்னென்னா மகரந்தம். ஓகே. 17 மேலேருந்து கீழே என்ன? உறவுகள், ரிலேஷன்ஸ். சொந்தம், பந்தம். இது 2 இடத்துக்கு இருக்கிறதுனால சொந்தம் எழுத, பந்தம் எழுதுவீங்கன்னா அதுக்கு மீனிங் சொல்லிடுங்க. நான் சொந்தம் எழுதியிருக்கேன். ரிலேஷன்ஸ். பந்தம்ங்க வேடும் அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்க. 22 வளம் இருந்து இடம் என்ன? புரோட்டீன் சத்து. புரோட்டீனை வந்து தமிழில் வந்து புரதச்சத்துன்னு நான் சொல்லுவோம். சரிங்க. இந்த சைடு உள்ள எழுதிட்டோம். 21 கீழே வந்து மேலே என்ன? சோறு. சோறுனா சாப்பிட்ற சாப்பாடை தான் சொல்கிறாங்க. அன்னம் சொல்லலாம், இல்லைன்னா சாதம் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? சாதம். ஓகேங்க. அடுத்து இந்த சைடுக்கு வருவோம். 18 மேலேருந்து கீழே என்ன? மிளகாயின் சுவை இல்லைன்னா தன்மை. மிளகாயோட சுவை என்னென்னா காரம்ங்க. மிளகாய் வந்து எப்போவுமே காரமாக தான் இருக்கும்.
பதில் என்ன? காலம். ஓகே. 18 இடமிருந்து வலம் என்ன? பெண்ணை குறிக்கும் சொல். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போமா? 20 கீழேருந்து மேலே என்ன? ஓவியம் வரைய பயன்படும் ப்ரஷ். ஓவியம் வரைய பயன்படும் ப்ரஷ்ஷுன்னா அதை என்னன்னு சொல்லுவீங்கன்னா தூரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. தூரியத்தில் ஓவியம் வரைந்தார்கள் அப்படின்னு. பதில் என்ன? தூரிகை. சரிங்க. காலை ஆரம்பிச்சு கையில் முடியணுங்க, பெண்ணுன்னு வருதுங்க. ஸோ பதில் என்னென்னா பெண்ணை குறிக்கும் சொல் அப்படின்னா காரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. காரிகை அப்படின்னா அழகான பெண். சங்ககால இலக்கியத்தில் ஒரு வேர்டு சொல்கிறாங்க, கை விளக்கேந்திய காரிகை அப்படின்னு. கையில் விளக்கேந்தி வந்த அழகுடைய பெண் அப்படின்னு சொல்லி வர்ணிக்காங்க பெண்களை. ஓகே. 13 மேலேருந்து கீழே டேஷ் யாக கண்டனத்தை தெரிவித்தாங்க. ஒரு பிரச்சனை நடக்குன்னா வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? வன்மை. அதாவது கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிறத வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி கேள்விங்க. 14 வலமிருந்து இடம் என்ன? தோள் கொடுப்பான் யார்? அனைத்து பிரச்சனைக்கும் தோள் கொடுப்பான் அவன் யார் அப்படின்னு கேட்டால் தோழன். ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நட்புக்குள்ள இலக்கணத்துக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதே தான் பாரதியாரும் சொல்லியிருக்கார். இன்றைக்குள்ள பதில் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ கண்டுபிடிங்கள் 8 வித்தியாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். 6 வித்தியாசங்கள். நன்றிங்க.